ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்துல கட்டிட தொழிலாளி ஒருவர் மாண்ட பிறகு அந்த வீட்டுக்கு குடியேறிய ஒரு குடும்பத்திற்கு நடந்த அதிபயங்கர திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொளி. இது போல இன்னும் பல அமானுஷமான நிகழ்வுகள் பற்றி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது பார்த்திபன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய குடும்பத்தினருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பார்த்திபன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொன்னோம்னா அப்பா அம்மா பார்த்திபன், இவருக்கு மகாநதி அப்படின்ற ஒரு தம்பி இருந்திருக்காருங்க. அவர் அந்த காலகட்டத்தில் +2 படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களுடைய குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலை ஓரளவுக்கு வசதியை தான் இருந்திருக்காங்க. சொந்தமாக இடங்களும் இருந்திருக்குது. ஆனால் இவங்க குடியிருக்கக்கூடிய வீடு வாடகை வீடு தாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு வீடை சொந்தமாக கட்டணும் அப்படின்றதாங்க இவங்களுடைய கனவாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் இவங்க அந்த இடத்துக்கு உண்டான வீடு கட்டக்கூடிய வேலையை யார்கிட்ட நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பார்த்திபனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் மேஸ்திரியா இருந்திருக்காருங்க. அவரை போய் சந்திச்சு என்னுடைய இடத்துல வீடு கட்டணும்டா, நான் இருக்கிறது என்னுடைய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிராமம் தள்ளி தான் இருக்குது. அங்கே வீடு கட்டக்கூடிய வேலை எல்லாமே நீயே பார்த்து முடிச்சு விடு. ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, 2 ரூம் மற்றும் ஒரு பெரிய ஹால், கிச்சன் எல்லாமே பாத்ரூமோட அட்டாச்சாக இருக்கிற மாதிரி தாண்டா வீடு எனக்கு தேவைப்படுது. மொட்டை மாடி எழுப்பி விட்டுக்கலாம், நாளை பின்ன வீடு கட்டணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அது மேலேயே வீடு கட்டலாம்ல. அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு கூட்டுறா, நீயே வீடை கட்டி எல்லாமே முடிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இவருடைய நெருங்கிய நண்பருமே சரிடா நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க முன்பணமும் வாங்குறாரு. அதே மாதிரியே அவருடைய கான்ட்ராக்டுக்கு கீழேயே வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கொத்தனார் மட்டும் சித்தாள், அவங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அந்த புதியதாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போயிருந்ததுக்கு பிறகு சிமெண்ட் மற்றும் மண் எல்லாமே கொண்டு வீடு கட்டவும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வேலையை ஆரம்பிச்சு 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தாங்க இந்த பார்த்திபனுடைய குடும்பத்துக்கு ஒரு பேரிடி விழுக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய ஒரு நாள் தோராயமாக மாலை ஒரு 6 அல்லது 6:30 இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இவருடைய ஃபோன் கால் ஆகுது. உடனே அட்டன் பண்ணி பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் சொல்லக்கூடிய இவருடைய நண்பர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே ஃபோன் கால் கட் பண்ணிட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு மாதிரி தாங்க அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்கிறாருங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, ஏன் உங்களுடைய முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவங்களுடைய மனைவி. நான் சொல்கிறேம்மா, நீ முதல்ல இங்கேயே இரு, நான் பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபன் மற்றும் இந்த மகாநதி இருக்கார் இல்லையா, இருவரையுமே கூப்பிட்டுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய அந்த வச்சிருக்காங்க இல்லையா சொந்தமாக இடம், அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படி இடத்துக்கு போனதுக்கு பிறகு தாங்க தெரியுது இந்த பார்த்திபன் மற்றும் இவருடைய தம்பிக்கு அங்கே ஒரு பேரதிர்ச்சி காத்திருச்சுன்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னா அவங்க கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு அவுட்டர் பிளேஸ் தாங்க. அங்கங்கே ஒரு சில வீடுகள் மட்டும் தாங்க புதிதாக கட்டப்பட்டிருக்குது. இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய இடம் அப்ரூவல் வாங்கியிருக்கக்கூடிய இடம் அப்படின்ற இருந்தாலுமே அந்த இடத்துல பெருசா ஆட்கள் நடமாட்டம் இல்லைங்க. அதனால சில வீடுகள் மட்டும் தாங்க புதிதாக கட்டப்பட்டு இருக்குது. இவங்களுடைய வீட்டுக்கிட்ட நெருங்கி போகும்போது தாங்க அங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இவங்களே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா, வேலையை பார்க்காம ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபன் இவங்களுடைய அப்பா கிட்ட கேட்கிறாரு. நீ அமைதியா வாடா அப்படின்ற மாதிரி தாங்க கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. அப்படி போய் நின்று பார்க்கும் பொழுது அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு கட்டக்கூடிய அந்த வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கொத்தனார் தாங்க தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஐயோ என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபன் மற்றும் மகாநதி நெருங்கி போறாங்க. அவர் உயிரோட இல்லப்பா, இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான தகவலை இந்த பார்த்திபனுடைய அப்பாவுடைய நண்பரே சொல்றாரு. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேள்வி கேட்குறாங்க. அப்பொழுதாங்க அவங்க நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த கட்டிட தொழிலில் வேலை பார்க்கக்கூடிய இந்த கொத்தனார் காரியா, அவருடைய பேர் தாங்க செல்வபாண்டி. இந்த செல்வபாண்டி அப்படின்ற அந்த நபருக்கு ஒரு 40 வயசு இருந்திருக்குங்க. அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சேர்ந்தவங்க தாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை பற்றி பெருசாக யோசிக்காம மனைவி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குடியும் கொடுத்தனமாக தாங்க இருந்திருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னதான் இருந்தாலுமே வேலைக்கு வரக்கூடிய அந்த வேலையில் கரெக்டாக தாங்க இருப்பார். ஆனால் வேலைக்கு கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலகட்டங்கள் வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா,
இவர் இறப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடிங்க தினமும் குடிச்சிட்டு குடிபோதையில தாங்க வேலைக்கு வருவதை வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த கட்டிடத்தை கான்ட்ராக்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த மேஸ்திரி வந்து என்ன பண்றாருன்னா, நீ இந்த மாதிரிலாம் வேலைக்கு வராதரா, முதல்ல குடிக்கிற பழக்கத்தை விட்டுரு, அப்படி நீ குடிச்சுட்டா வரும் அப்படின்னா நீ வேலைக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. இருந்தாலுமே அவர்கிட்ட நான் வந்து இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சுக்கிட்டே இவர் குடிச்சிட்டு தாங்க வேலைக்கு வந்துட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அன்றைய மாலை தோராயமாக ஒரு 5 மணி அளவில் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் நிற்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது இந்த செல்வபாண்டி அப்படின்றவர் தாங்க அந்த கட்டிடத்தோடைய மேல் பரப்பு இருக்கு இல்லையா, அதுல இருந்து தட்டு மாதிரி கீழே விழுந்திருப்பார் போல. தலையில பலமா அடிபட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தலையில இருந்து ரத்தம் வந்து கசிஞ்சிட்டு இருக்குதுங்க. உடனே அவர் வந்து ஆடை வெட்டினா எப்படி துடிக்கும் அந்த மாதிரி தான் துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு அருகாமையிலேயே நெருங்கி போன அந்த தொழிலாளர்கள் எப்படியாவது அவரை வந்து தூக்கிட்டு போய் காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. ஆனா இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, ஒரு செகண்ட்லயே கீழே விழுந்த அந்த நபருடைய உயிர் பறிவு இருக்குதுங்க. இப்படிதான்ப்பா நடந்துச்சு. அவன் குடிச்சிட்டு அன்னைக்கும் வேலைக்கு வந்திருக்கான்றது எனக்கு சத்தியமா தெரியாது, குடிச்சா வேலைக்கே வராதரா அப்படின்ற மாதிரி நான் எவ்வளோ சொன்னேன், அதையும் கேட்காம அவனோட பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பான் போல. இதை நினைச்சிட்டே குடிச்சிட்டு வேலையில வந்து ஈடுபடும் போது தான் இந்த மாதிரி வந்து தட்டு மாதிரி கீழே விழுண்டான் போல. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதன் பிறகு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறந்து போன அந்த நபருடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ்லேயே எடுத்துக்கிட்டு அவருடைய கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்படி என்னதான் அவர் வந்து குடிபோதையிலேயே வந்து விழுந்து இறந்து போனாலுமே நம்மளுடைய கட்டிடத்திலான வேலை பார்த்தாரு, இவருக்கு நம்ம ஏதாவது பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபனுடைய அப்பா நினைக்கிறாரு. நியாயப்படி பார்த்தா இவர் வந்து பணம் 1 பைசா கூட கொடுக்க தேவையில்லைங்க. ஏன்னா குடிச்சிட்டு குடிபோதையில வேலை வந்து பார்த்தவர் அந்த செல்வபாண்டி அப்படின்ற அந்த நபர் தான். அவர் வந்து குடிக்காதன்னு சொல்லியும் கேட்கவே இல்லை. வலுக்கட்டாயமாக குடிச்சிட்டு தட்டு மாதிரி கீழே விழுந்து இறந்து போனவருக்கு நம்ம வந்து பணம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபனுடைய அம்மா வாதம் பண்ணுறாங்க. இருந்தாலும் பரவாயில்லடி, அவன் வந்து குடும்பத்தோடு இருந்தவன், அவனுக்கு நம்மள மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவங்களுடைய படிப்பு செலவுக்காவது ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணத்தை அவங்களுடைய குடும்பத்தினருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்படி இந்த துக்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாக அந்த கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்க யாருமே வரவே இல்லைங்க. ஏன்னா இங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அதனால நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சக தொழிலாளி இறந்து போயிட்டானே அப்படின்ற துக்கத்திலேயே அந்த கட்டிடத்துக்கு வேலைக்கு வரவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்துக்கு பிறகு அந்த மேஸ்திரி அந்த கட்டிடத்தை வந்து எப்படியாவது முடிக்கணும்டா வந்துருங்க, இல்லைன்னா நமக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு மாதிரி தாங்க வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுருக்காருங்க. அந்த 2 வார காலகட்ட கேப்பில் வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேற ஒரு கட்டிடத்துக்கு வேலை போயிருக்கிறாங்க. இந்த கட்டிடத்துக்கு போனால் அவனுடைய நினைவாக இருக்கும், அதனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு பணம் கூட அதிகமாக வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து வேலையை முடிங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால தாங்க மறுபடியும் அந்த கட்டிடத்துக்கே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியாக ஒரு 6 மாத காலகட்டத்திலேயே அந்த வீட்டை வந்து நல்லபடியாக கட்டி முடிக்கிறாங்க. இப்படி கட்டி முடிச்சதுக்கு பிறகு இந்த பார்த்திபனுடைய குடும்பத்தினர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து குடி போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. சரி, ஏற்கனவே வந்து ஒரு பலி நடந்துருச்சு, நம்ம வந்து நம்ம குடும்ப நல ஜோசியர்கிட்ட போய் நம்ம வந்து விசாரிப்போம், அவர் என்ன சொல்றாரோ அதை படி கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஜோதிடரை போய் பார்க்குறாங்க. அப்படி ஜோதிடரை போய் பார்க்கும்பொழுது அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி இவங்களுக்கு மறுபடியும் தூக்கி தாங்க வாரி போட்டுருக்குது. அப்படி அந்த ஜோதிடர் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வருட காலகட்டங்கள் அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு 4 பேருடைய ஜாதகமும் வந்து நல்லா இல்லை, நீங்கள் போனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த துயரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால சரியாக 1 வருட காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதனால மனமுடிந்து போன இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வருத்தத்தோடையே இவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்களாகவே பல்ல கடிச்சுக்கிட்டே இவங்களுடைய வாடகை வீட்டில் தாங்க குடியிருந்திருக்காங்க. சரியாக 2017 காலகட்டத்தில் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த அமானுஷ்யம் நடந்த வருடமே 2017 தாங்க. அந்த 2017 வருட காலகட்டத்தில் தாங்க அந்த வீட்டுக்கே வந்து குடி போகிறாங்க. இவங்க குடி போகும் முன்னாடியே அந்த ஜோதிடர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்கல. ஆரம்பத்திலேயே அவர் சொல்லிட்டார் இல்லையா, 1 வருடம் நீங்கள் வந்து குடி போக வேணாம் அப்படின்ட்டு. அதனால அந்த 1 வருடம் கழித்ததுக்கு பிறகு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க குடி போயிருக்காங்க. ஆனால் அப்படி அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்திற்கு அமானுஷ்ய காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு குடி போய் பால் காய்ச்சும் அந்த விழாவும் வைக்கிறாங்க. அதனால நிறைய உறவினர்கள் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள், அதாவது நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் 1 வார காலகட்டங்கள் இவங்களுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்களும் அந்த வீட்டில் நடக்கவே இல்லைங்க. இப்படி ஒவ்வொருத்தராக கிளம்பி போனதுக்கு பிறகு தாங்க அந்த குடும்பத்திற்கு சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்க காத்திருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்திபன் அப்படின்றவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவருக்கு வந்து சொந்தமாக வந்து ஒரு 2 வீலர் வச்சிருக்காருங்க. அந்த 2 வீலரை எடுத்துகிட்டு போய் காலேஜ் போயிட்டு திரும்ப மாலை தோராயமாக நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 7 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சில வீடுகள், அதாவது மொத்தமே வந்து ஒரு 4-5 வீடுகள் தாங்க இருக்குது. பெருசாக எந்த வீடும் வந்து புதிதாக கட்டப்படவே இல்லை. இவருடைய வீட்டுக்கிட்ட நெருங்கி வரும் பொழுதே ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே இவருடைய வீட்டினுடைய மாடியை வந்து யதார்த்தமாக பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய வீட்டினுடைய மாடியிலேயே ஒரு தண்ணி டேங்க் இருக்கும் இல்லையா, அதுக்கு அருகாமையிலேயே யாரோ ஒரு நபர் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது.
யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, நம்மளுடைய தம்பியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவருமே கேஷுவலாக அவருடைய வீட்டுக்கிட்ட வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்படி வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு தம்பி எங்க அப்படின்ற மாதிரி தாங்க ரூம்குள்ளே போய் தேடுறாரு. அப்படி தேடி போய் பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, எங்களுடைய தம்பி வந்து ஒரு பெட்டில் படுத்தபடியே மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருந்துருக்காருங்க. இவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னா மாடியில் இருக்கிறது யாரு, ஒருவேளை நம்மளுடைய கெஸ்ட் யாரும் வந்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து உங்களுடைய அப்பா கிட்ட கேட்குறாரு. என்னடா உளறிட்டு இருக்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கல்ல, மாடியில் யாருக்கு போறா அப்படின்னு மாதிரி தாங்க அவருமே வந்து கேள்வி கேட்குறாரு. உடனே சந்தேகப்பட்டுட்டு இந்த பார்த்திபன் மற்றும் எங்களுடைய அப்பா இருவருமே மொட்டை மாடிக்கு ஏறி போறாங்க படி வழியாக. அப்படி படி வழியாக ஏறி போய் அந்த மொட்டை மாடியில் ஊத்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒருவேளை உன்னுடைய கற்பனையா இருக்கும்டா, வேற யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் நம்மளை தவிர வேற யார் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு அவரை வந்து கீழே கூப்பிட்டு வராங்க. இதுதாங்க இவங்களுடைய வீட்டில் நடந்த முதல் அமானுஷமான விஷயமே. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த பார்த்திபன் மற்றும் இவருடைய தம்பி வந்து தனித்தனியாக தாங்க ரூமில் தூங்குவாங்க. ஏன்னா இவங்க இருவரும் ஒரே ரூமில் தூங்குனாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையிலே சண்டை வரும் அப்படின்றதுனால தாங்க தனியாகவே தூங்கி பழக்கப்பட்டிருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பார்த்திபனுக்கு வந்து திடீர்னு ஏதோ பீடி புகைக்கிற மாதிரி தாங்க ஒரு ஸ்மெல் வந்திருக்குது. இந்த வாசனை வந்த உடனே இவரையே அறியாமல் இவருக்கு வந்து இருமல் வந்திருக்குதுங்க. என்னடா இது ஒரு மாதிரியா வந்து ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி தாங்க முழிச்சு பார்க்குறாரு. இது வந்து பீடி புகைக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டினுடைய அந்த ரூமினுடைய கதவை வந்து திறக்கிறாரு. வெளியே வந்து பார்க்கும்பொழுது இவர் வந்து சுற்றி முற்றி தேடுறாருங்க. ஏன்னா இவருடைய அப்பாவுக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, இவருடைய தம்பிக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அப்போ இந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய தம்பியோடைய ரூம் கிட்ட சந்தேகப்பட்டு நெருங்கி போகிறாரு. உள்ளே வந்து டோரை வந்து லாக் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாருங்க. இவருடைய தம்பி பற்றி சொன்னோம் அப்படின்னா அவருடைய ரூமில் வந்து 0 வால்ஸ் கூட அந்த லைட்டை கூட போட மாட்டாருங்க, இருட்டிலேயே தாங்க தூங்குவார். அந்த இருட்டுக்குள்ளே அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாருங்க. இவருக்கு ஒன்றுமே தெரில. இவருடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் ஆன் பண்ணி அது உள்ளே வந்து எட்டி பார்க்குறாரு. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது இவரே ஆடி போயிட்டாருங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தம்பி அந்த இருட்டுக்குள்ளேயே அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து பீடி குடிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருக்காருங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வந்து ஒரு கெட்ட பழக்கத்தை இவன் வந்து கையில் வச்சிருப்பான். இதை காலையிலே விடிஞ்சதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவருடைய ரூம்லேயே போய் படுத்துக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு டீ குடிக்கிறதுக்காக அவங்க வந்து எழுப்புவாங்க இல்லையா, அந்த நேரத்துலேயே அவங்களுடைய அம்மா கிட்ட போட்டு விட்டுருக்காருங்க. தம்பி இந்த மாதிரி வந்து பீடி குடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னே தெரியல, முதல்ல போய் அவனை வந்து சத்தம் போடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பார்த்திபனுடைய அம்மா கோபத்தோட அவங்களுடைய பையனுடைய ரூம்க்கே போகிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க, நைட்டு பூரா பீடி குடிச்சியாம்ல, அண்ணன் பார்த்தா இந்த மாதிரி வந்து உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு பீடி குடிக்கக்கூடிய பழக்கமே கிடையாது, எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன் இப்படி அநியாயமாக என் மேலே வந்து பழிய போடுறீங்க ஆளாளுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்களுடைய அப்பாவுமே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நைட் ஒரு 12 மணி இருக்கும், எனக்கு பீடி போய்க்கிற மாதிரி வந்து அந்த புகையோட ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சு. சரி எங்கேருந்து இந்த வாசனை வருது அப்படின்ற மாதிரி நான் ரூமை விட்டு வெளியே வந்தேன். தம்பியோட ரூம்ல இருந்து அந்த வாசனை வச்சு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்பொழுது இவன் தான் பீடி குடிச்சிட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே எங்களுடைய அப்பா என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வந்து இதைத்தான் சொல்லுவேன், நான் வந்து பீடியை குடிக்கல, எனக்கு குடிக்கக்கூடிய பழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அவரும் ஆணித்தலமாக அடித்து சொல்கிறாரு. இவனை நம்ப முடியாது, அவனுடைய பேக்கெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபனுமே சொல்கிறாரு. உடனே உங்களுடைய குடும்பத்தினர் அவருடைய ரூமையே சல்லடை போட்டு தேடுறாங்க. ஒரு பீடி துண்டு கூட கையில் சிக்கவே இல்லை. இதிலிருந்து என்ன தெரியுது, இவன் வந்து என் மேலே அநியாயமாக பழி போடுறான். இவன் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் மாடியில் வந்து யாரோ உட்காந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். இப்போ என்னன்னா நான் பீடி குடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிருக்கிறாரு. நம்ம கண் கூட வந்து பார்த்தோமே, அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபன் அவருடைய தம்பி மேலேயே சந்தேகப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இது எல்லாமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா செய்யக்கூடிய நிகழ்வு அப்படின்றது அடுத்த நிகழ்வுலையுமே இவங்களுக்கு தெரியலைங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 1 மணி இருக்குங்க. இப்படி எல்லாருமே அவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பார்த்திபனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு யாரோ ஒருத்தர் இரும்பிக்கிட்டே அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. என்னடா அது, ஏற்கனவே வந்து புகை பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மூத்த பையன் சொன்னான். இப்போ என்னன்னா யாரோ இருமிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு எந்திரிச்சு உட்காராரு. அப்படி எந்திரிச்சு உட்காந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி பக்கத்தில் படுத்துக்காங்க இல்லையா, அவங்கள எழுப்புறாருங்க. ஆனால் இவங்களுடைய மனைவி நல்லா தூக்க கலக்கத்தில் இருந்தாங்கன்ற காரணத்தினால அவங்க எந்திரிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இளைய பையனுடைய ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே எந்த சத்தமும் வரல. தங்களுடைய மூத்த பையனுடைய ரூம்ல இருந்தால் இந்த சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி தாங்க எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது அங்கே இருந்துமே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஃபேன் ஓடக்கூடிய சத்தம் மட்டும் தாங்க கேட்டுட்டு இருக்குது. இவங்க யாருமே வந்து இருமலை அப்படின்னா யார் இருமிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டுக்குடைய அந்த வாசல் கதவு இருக்கு இல்லையா, அதை திறந்துட்டு வெளியே நின்று பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய வீட்டுக்கு முன்னாடி பால்கனி இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து கேட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேட்டுக்கு வெளியவே யாரோ ஒரு நபர் வந்து பீடி குடிச்சுக்கிட்டே இருமிட்டு இருக்கிறாரு. இந்த நபர் யாரு, எதுக்காக நம்ம வீட்டு வாசல் முன்னாடி இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு,
இவர் இருமக்கூடிய சத்தம் எப்படி நம்ம காதுக்கு பக்கத்திலே கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்காரு. யோ யார் யா நீ, எதுக்காக அந்த நேரத்தில் நின்று இருக்கிற, ஒருவேளை திருடர் நபரா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. அதுக்கு அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ஓன்னு அழுகுறாருங்க. இப்படி அந்த நபர் அழுகக்கூடிய அந்த சத்தம் எல்லாமே இவருக்கு வித்தியாசமா தாங்க தெரிஞ்சிருக்குது. என்ன காரணம், ஒரு நபர் ஒரு ஆண்மகனோ அல்லது ஒரு பெண்மணியோ அழுதாங்க அப்படின்னா அந்த சத்தம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனா இவர் அழுகக்கூடிய அந்த வாய்ஸே வந்து ஒரு மாதிரியா வித்தியாசமா தாங்க தெரிஞ்சிருக்குது. எக்கோ அடிக்கிற மாதிரி இவருடைய காதுக்கு அருகாமலே கேட்டிருக்குதுங்க. எப்படி அந்த நபர் அங்கிருந்து அழுகிறது நம்ம காதுக்கு பக்கத்திலே கேட்குது. நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சத்தம் இப்படி தான் கேட்டுச்சு, இப்பயுமே இப்படி தான் கேட்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த பீடி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாருங்க. வெளியே எட்டி பார்க்குறாருங்க. கண் எட்டுற தூரத்தில் அந்த நபர் எங்கே போனான்றதே தெரியல. இருட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் எங்கே போனான்றதே தெரியல போல. நம்ம இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கோனா வந்து படுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட இந்த விஷயத்தை நடந்தது எல்லாமே சொல்கிறாருங்க. சொல்லும் பொழுது இவங்க எல்லாருமே வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கலங்க. யாரோ ஒரு நபர் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்திருக்குது, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே சத்தம் போடுறாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அமானுஷ்யம் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இரவாக இருந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். எல்லாருமே டிவியில் போட்டிருக்கக்கூடிய சீரியலை பார்த்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் தாங்க இருந்திருக்காங்க. அப்படி எல்லாருமே டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த பார்த்திபன் என்ன பண்ணுறாருன்னா, நாளைக்கு காலேஜ் போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க பீரோவில் தேடுறாரு. இவர் நினச்ச ட்ரெஸ்ஸு அதில் இல்லை, அது வந்து அழுக்கு கூடையில் தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறாருங்க. ஐயோ இந்த துணியை வந்து நம்ம நாளைக்கு போட்டு போகணும்னு நினச்சோமே, இப்படி அழுக்கில் இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க அவசரமாக கையிலேயே துவைச்சு அதை வந்து துணியை வந்து எடுத்துக்கிட்டு மாடியில் காய போடலான்னு நினைக்கிறாரு. இவர் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி மாடியில் ஒரு நபர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு காட்சியை பார்த்தார் இல்லையா, அதனால பயம் இவருடைய உச்சத்திலே இருந்திருக்குது. டே வாடா, நீ வாடா கூட, நம்ம போய் மாடியில் போய் துணி காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி தாங்க இவருடைய தம்பி கூப்பிடாரு. இவரும் இவருடைய தம்பியும் அடிக்கடி சண்டை போடக்கூடிய காரணத்தினால அவர் எப்பயும் மூலமே நான் வர முடியாதுடா, நீயே போய்ட்டு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இந்த பார்த்திபன் என்ன பண்ணுறாருன்னா, உடனே மொட்டை மாடிக்கு ஏறி போய் பயம் இருந்தாலுமே அந்த துணியை காய போடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய கொடியில் காய போடுறாரு. கொடியில் காய போட்டுட்டு ஒரு 8 தாங்க பின்னாடி திரும்பி இருப்பாரு. மறுபடியும் ஒரு ஆண்மகன் ஆங்காரமாக ஆக்ரோஷமாக அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. இவருடைய வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து உட்காந்துருக்க மாதிரி பார்த்தார் இல்லையா, அதே நபர் தாங்க அந்த தண்ணி டேங்க் பக்கத்திலே நிற்கிற மாதிரி தத்ரூபமாக தெரியுது. யார் நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த நபர் டக்குன்னு அந்த மாடியிலேருந்து கீழே அப்படியே வந்து குதிக்கிறாருங்க. குதிச்ச உடனே மிரண்டு போய் ஐயோ அப்படின்ற மாதிரி தாங்க கத்திருக்கிறாரு. ஆனால் இவர் சத்தம் மட்டுமே கீழே இருக்கக்கூடிய இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த சத்தம் வந்து கேட்கவே இல்லை. என்ன காரணம்னா, டிவி சீரியல் ஓடிட்டு இருக்குது இல்லையா, அதனால தாங்க கேட்காம இருந்திருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மொட்டை மாடியிலேருந்து கீழே எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும் பொழுது குதிச்சார்லையா ஒரு நபர், அவர் இருக்கிறதுக்கான தடயம் எதுவுமே இல்லைங்க. சரி, அந்த நபர் எங்கே போனான்ற தெரியல, ஒருவேளை திருடனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க தட்டு தடுமாறி அவருடைய வீட்டு படிகள் வழியாகவே கீழே இறங்கி வராருங்க. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாரு. இதை கேட்ட இவங்களுடைய குடும்பத்தினர் அதையுமே பெருசாக நம்பவே இல்லை. என்னடா நீ நினச்சிட்டு இருக்கிற, காலேஜ் போகிற வழியில் சுடுகாட்டு வழியில் எதுவும் நீ பைக்கில் வந்தியா, ஏதோ பார்த்து பயந்துட்ட போல, அதான் காத்துக்கரு படைச்சிருச்சு போல, நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு வந்து விபூதி போட்டு வந்துடுவோம், பெசாமல் போய் படு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பார்த்த உருவத்தை கண் முன்னாடி வந்து பார்த்தோமே, யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவருடைய தம்பி இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டு, டேய் இந்த மாதிரி நான் பார்த்தேன்டா, நான் சொல்கிறது வந்து உண்மைதான், நீயாவது நம்பு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஆனால் இவருடைய தம்பி அப்பயுமே கிண்டல் தாங்க அடிக்கிறாரு. உடனே இந்த பார்த்திபன் வந்து சவாலுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் கிண்டல் அடிக்கிறேன்னு சொல்கிறல, உண்மையிலேயே நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நீ மாடியில் போய் அந்த கொடியில் காய போட்டுக்க அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு கீழே வந்துரு, நான் ரூமில் கூட ஃபேனுக்கு வச்சு காய வச்சு நான் அந்த துணியை வந்து காலையில் எடுத்து போட்டுக்குருவேன், நீ உண்மையிலே தைரியம் இருந்துச்சுன்னா அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு வாடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. தன்னுடைய அண்ணன் சவால் விட்ட காரணத்தினால தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது நம்ம மேலே போய் அந்த சட்டை துணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க மேலே போகிறாரு. மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்குங்க. திரும்பி வர மாதிரி தெரியவே தெரியல. என்னாச்சுடா, தம்பி வந்து மேலே போனா, தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளே காணா, என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாரு, யார்ட்டையும் ஃபோன் பேசிட்டு இருக்கிறான்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆமால, அவன் வந்து துணி எடுக்கிறக்காண்டி மாடிக்கு போனவே இன்ன வரைக்கும் ஆளே கிளம்பி அப்படின்ற மாதிரி தாங்க வேக வேகமாக இந்த பார்த்திபன் மொட்டை மாடிக்கு போகிறாரு. அப்படி மொட்டை மாடிக்கு போய் பார்க்கும்பொழுது இவருடைய தம்பி அந்த இடத்துல எங்கேயுமே காணுங்க. அதே மாதிரி காய போட்டிருக்கக்கூடிய அந்த கொடியில் இருக்கக்கூடிய துணி அப்படியே தாங்க இருந்திருக்குது. உடனே மறுபடியும் கீழே இறங்கி வந்து தம்பி எங்கே போனானே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. வெளியே கேட்டு பூட்டி இருக்குது, மொட்டை மாடிக்கு தான் போனால் தம்பி, அங்கேயுமே ஆளக்கானா, அப்போ பாத்ரூமில் இருப்பான் தேடு அப்படின்ற மாதிரி தாங்க பாத்ரூம்லையும் தேடுறாங்க. எல்லா பாத்ரூம் கதவும் மொத்தமாக இவங்களுடைய வீட்டில் வந்து 2 பாத்ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் கதவுமே ஓப்பனாக தான் இருந்திருக்குது.
தம்பி மேலதான்டா இருப்பான், நீ நல்லா பாத்துக்க மாட்டே அப்படின்ற மாதிரி தாங்க கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய மொட்டை மாடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணேற்ற தூரத்துல வரைக்கும் எதுவுமே தெரியாதுங்க. ஒரு சில வீடுகள் தான் இருக்குது, அந்த வீட்லயுமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. சுத்தியும் கருவேல மரங்களாக அன்றி போய் தாங்க கிடக்குது. இதனால இவங்களுடைய கையில வச்சிருக்கக்கூடிய டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பையனோட பேர் சொல்லி கத்துறாங்க. மகாநதி எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் மட்டுமே இவங்களுடைய பையன் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்காங்க. அந்த நேரத்துல தாங்க இந்த பார்த்திபன் பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை வந்து கண்ணு முன்னாடி பாக்குறாரு. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய தம்பி மகாநதி எங்க இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தண்ணி டேங்க் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி டேங்குக்கு கீழேயே வந்து ஸ்லாப் மாதிரி போட்டு ஒரு பெரிய ஒரு இடம் இருந்திருக்குதுங்க. அதாவது கோழி இது மாதிரி வந்து அடைச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க செட்டப்ல அந்த இடத்துல வந்து கட்டி வச்சிருக்காங்க. இது எதுக்காக கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க. இவங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி தான் செட்டப் போட்டு வச்சிருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து எட்டி பார்க்கும்பொழுது யாரோ ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. நல்லா லைட் அடிச்சு பார்த்துட்டு பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. அப்பா தம்பி வந்து இங்கே தான்ப்பா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே மிரண்டு போய் எல்லாருமே அந்த உள்ளுக்குள்ளேயே எட்டி பார்க்குறாங்க. அப்பொழுது தாங்க தெரிஞ்சிருக்குது இவங்களுடைய தம்பி வந்து அந்த தண்ணி டேங்குக்கு கீழே தான் ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. டே இங்கே என்னடா பண்ணுற, முதல்ல வெளியே வாடா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு வெளியே கூப்பிட்றாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய தம்பி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாக தாங்க இருந்திருக்கிறாரு. எதையோ பார்த்து பயன்ட்டான் போல, கீழே வா அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக கீழே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி கீழே கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்து இவங்களுடைய அம்மா இவங்களுடைய இளைய பையனுடைய நெற்றியிலே பூசி விடுறாங்க. அப்படி நெற்றியில பூசி விட்டதுக்கு பிறகு தாங்க அவர் இயல்பான நிலைமைக்கே மாறி இருக்கிறாரு. அதன் பிறகு பாலை வந்து சுண்ட காய்ச்சி அவருக்கு வந்து குடிக்க கொடுத்துட்டு அவர் வந்து படுத்து தூங்க வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே கேள்வியாக தாங்க இருந்திருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அமனுஷமா நடக்குது அப்படின்ற மாதிரி மூத்த பையன் சொன்னான். அதன் பிறகு வீட்டுக்கு வெளியவே யாரோ ஒருத்தர் பீடி புகைக்கிற மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இளைய பையனுடைய ரூம்ல இருந்து பீடி போய்க்கக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்துச்சு. இப்படிலாம் நடந்தது வந்து நினச்சி பார்த்தாலே இங்கே ஏதோ அமானுஷமாக இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. நம்ம குடும்ப நல ஜோசியர்கிட்ட மறுபடியும் போய் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்க கணவன் மனைவி இருவருமே அந்த குடும்ப நல ஜோசியர்கிட்டே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்ததுக்கு பிறகு அந்த குடும்ப ஜோசியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சோழியை உருட்டி பார்க்குறாருங்க. அப்படி சோழியை உருட்டி பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த மறுபடியும் சொல்கிறாருங்க. உங்களுடைய வீட்டில் வந்து ஏற்கனவே பலி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. ஆமா சாமி, கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கொத்தனார் வந்து கீழே தட்டு மாதிரி விழுந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வருடமாக நீங்கள் சொன்னதுனால அந்த வீட்டுக்கு குடி போகவே இல்லை. நீங்கள் மறுபடியும் சொன்னீங்க இல்லையா ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்ட்டு. அந்த காரணத்தினால தான், அந்த நம்பிக்கையின் பேரால் தான் நாங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்து குடி வந்தோம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த வீட்டில் மறுபடியும் எதுவும் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து இறந்து போனார் இல்லையா, அவருடைய ஆன்மா தான் அங்கே கருப்பாக அழைச்சிட்டு இருக்குது. அந்த ஆன்மாவுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும் போல. அநேகமாக இன்னும் ஒரு வருட காலகட்டங்கள் அந்த கட்டிடத்தில் அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும். அதனால நீங்கள் அந்த வீட்டில் இருக்க வேணாம், அது வரைக்கும் நீங்கள் வேற ஒரு வாடகை வீட்டுக்கோ அல்லது சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கோ குடி போயிருங்க. இல்லை அப்படின்னா அந்த ஆன்மா யாருடைய உயிரையாவது எடுத்துகிட்டு போயிடும், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாரு. இதுக்கு வேற வழியே கிடையாதா அப்படின்னு கேட்கும் பொழுது இதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது, என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிந்த மாந்திரியவாதிகள் மூலியமாக கூட நம்ம வந்து ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே உங்களுடைய குடும்பத்தினர் வருத்தத்தோடையே உங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு தான் அந்த வீடே கட்டினாங்க. கட்டி ஒரு வருட காலகட்டமாக அந்த வீட்டில் குடி போகவே முடியலைங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, துக்கம் நடந்துச்சு அப்படின்ற காரணத்தினால. சரி இனிமேல் இந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீடு குடி போயிருக்காங்க. ஆனால் குடி போய் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் அந்த உறவினர்கள் வந்திருந்தாங்க இல்லையா, அந்த நேரம் மட்டும் தாங்க இவங்க எல்லாருமே நிம்மதியாக மன அமைதியோடு இருந்திருக்காங்க. அதன் பிறகு தினமும் இரவு நேரத்தில் பூரா இவங்களுக்கு வந்து தூங்காத துயரம் இரவாக தாங்க இருந்திருக்குது. இப்படியே போயிட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இப்படி ஜோசியர் வேற இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய வீட்டுக்கு போன அன்றைய பொழுதே வந்து இவங்க மறுபடியும் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த ஜோதிடர் கிடக்கிறாரு, நம்ம இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டுலாம் நம்மளாம் போக முடியாது, அப்படியே நம்ம வந்து விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா குட்டிச்சவராக போயிடும், அதனால இங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணியாது இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. இது எல்லாமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து ஒட்டுக்கட்டு தான் இருந்திருக்கும். இவங்க தனித்தனியாக வெளியே போய் பேசியிருந்தா கூட இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே அந்த ஆன்மாவை வச்சுக்கிட்டே இந்த விஷயத்தை பேசினதுனால தாங்க அன்றைய இரவே ஒரு பயங்கரமான நிகழ்வு நடத்த காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நடுநிசி எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு மணி இருந்திருக்குங்க. இவங்களுடைய வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரும் ஒரு ஆண்மகன் ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. மறுபடியும் அழுகக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபனுடைய அப்பா எந்திரிக்கிறாரு. ஆனால் இந்த சத்தம் பார்த்திபனுடைய அப்பாவுக்கு மட்டும் கேட்கலங்க, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே கேட்டிருக்குது. யார் இப்படி அழுகிறா அப்படின்ற மாதிரி தாங்க மொத்தமாக அவங்களுடைய வீட்டினுடைய ஹால் பகுதிக்கு வந்திருக்காங்க. அப்படி ஹாலினுடைய மையப்பகுதியிலிருந்து தேடிட்டு இருக்கும் பொழுது தாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. நம்மளுடைய மகாநதி, அதாவது இளைய பையனை மட்டும் ஆளை காண
காணாமே, நம்ம எல்லாருமே சத்தம் கேட்டு வெளியே வந்துட்டோம், ஒருவேளை அவனுக்கு சத்தம் கேட்கலையா அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சரி தம்பியோட ரூமை திறந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பார்த்திபன் வந்து அவருடைய ரூம் கிட்ட நெருங்கி போறாரு. இவருடைய தம்பியோடைய கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரூமுக்கு போயிட்டாருன்னு வைங்களேன், நைட்டோட நைட்டாக தாழ்பால் போட்டுருவாருங்க. தாழ்பால் போட்டுருவானே, நம்ம எப்படி இவனை எழுப்புறது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கதவை வந்து தள்ளுறாரு. கதவை தட்டி பார்க்கும்பொழுது அந்த கதவு வந்து ஓப்பனாக தான் இருந்திருக்குது. நல்ல நேரம் தான், நல்ல வேலை கதவை திறந்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூமுக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சு பார்க்கும்பொழுது இந்த பார்த்திபன் அவருடைய வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத அதே கொடூரமான காட்சியை பார்க்குறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி மொட்டை மாடியில் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தார் இல்லையா, அதே உருவம் தத்ரூபமாக நிற்கிதுங்க. ஆனால் இந்த முறை வந்து ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு உருவ தோட்டத்திலாங்க நின்றுக்குது. உடனே அப்பா இங்கே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடிச்சு கத்துறாரு. இவங்களுடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக அந்த ரூமுடைய வாசல் கதவை தொடர்ந்து உள்ளே எட்டி பார்க்குறாங்க. ஒரு கரையேறிய ஒரு கொடூரமான கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கருப்பு உருவத்தோற்றங்க தத்ரூபமாக நின்றுட்டு இருக்குதுங்க. முகத்தோற்றம் எல்லாமே அப்பட்டமாக இவங்களுக்கு தெரியுது. இந்த உருவம் வேற யாருமே கிடையாது, இதே கட்டிடத்துல வேலை பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி இறந்து போனார் இல்லையா, அந்த செல்வபாண்டி அப்படின்ற அந்த நபருடைய ஆன்மாதான் அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. இவங்க எல்லாருமே பார்த்துருக்கும் பொழுதே இவங்க அனைவருக்குமே ஒரே ஒரு பயந்தாங்க. அந்த உருவம் எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இளைய பையன் தூங்கிட்டு இருக்கார் இல்லையா, அவர் பெட்டுக்கு பக்கத்துல தாங்க அப்படி நின்றுட்டு இருக்குது. தன்னுடைய பையனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு எந்த ஒரு தெய்வத்துடைய பேருமே மனசில் தோன்றவும் இல்லை. அதே மாதிரி இவங்களுடைய பார்த்திபனுடைய அம்மாவுக்குமே வந்து பூஜை ரூமுக்கு போய் விபூதி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் வரவே இல்லை. உடனே ஓன்னு தலையில் அடிச்சுக்கிட்டே இந்த பார்த்திபனுடைய அம்மா அந்த ஆன்மா கிட்டே கெஞ்சி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்தது நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம் சாமி, தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டு போயிரு, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுத்துருக்காங்க. இப்படி அழுத உடனே அங்கே நிற்கக்கூடிய அந்த உருவம் காற்றுல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. உடனே உங்களுடைய குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டு உங்களுடைய இளைய பையனை வந்து எழுப்பி வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு, அதாவது அந்த வீட்டு கேட்டை தாண்டி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோடு பேசியிருக்காங்க. இவங்க பேசக்கூடிய சத்தம் கேட்டே நல்ல நேரமாக என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2, 3, 4, 5 வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில இருந்து ஒரு சில நபர்கள் மட்டும் வெளியே வந்திருக்காங்க. என்னாச்சுங்க, என்ன பிரச்சனை அப்படி கேட்கும்பொழுது இவங்க நடந்த அனைத்து அமானுஷ்யமான விஷயத்தையுமே சொல்றாங்க. இன்னைக்கு இரவு வந்து நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போக வேணாம், எங்களுடைய வீட்டில் தங்கிக்கோங்க, நாளைக்கு காலையில் இதுக்கு உண்டான முக்கியமான ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த பார்த்திபனுடைய குடும்பத்தினர் பக்கத்து வீட்டிலே தாங்க போய் தங்கியிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்க அதே ஜோதிடரை போய் பார்க்கலாமா அல்லது வேற ஒரு மாந்திரிகவாதியை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. இல்லை நம்ம வேற ஒரு மாந்திரிகவாதியை பார்ப்போம், ஏற்கனவே இந்த ஜோதிடர் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால வேற ஒரு மாந்திரிகவாதியுடைய வீட்டுக்கு தாங்க போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது, நான் பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணி அந்த ஆன்மாவை விரட்டுறேன், நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோட என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கணபதி ஹோமமும் சரி, இவர் செய்யக்கூடிய அந்த மாந்திரிக தாந்திரிக பூஜையும் சரி, 2 பூஜையுமே 2 நபர்களை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அவங்க கூட்டத்திலே சாதாரண நின்று இருக்கக்கூடிய இந்த மகாநதி இருக்கார் இல்லையா, அவருடைய உடம்புல இந்த செல்வ பாண்டியோடைய ஆன்மா வந்து இறங்குதுங்க. இறங்கின உடனே ஏன்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்திருக்குது. இதை பார்த்துருக்கக்கூடிய அந்த மாந்திரிகவாதி ஒழுங்கு மரியாதை என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. உடனே இவருமே வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த மாந்திரிகவாதிக்கு ஆப்போசிட்லேயே வந்து உட்கார்றாருங்க. எதுக்காக இந்த இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கிற, இவங்களை ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அப்படின்னா நான் கேட்கறத நீங்க செய்யணும். நான் வந்து குடிச்சு குடிபோதைக்கு அடிமையாகி என்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய பையனையுமே வந்து பார்க்காம நான் குடிச்சே வந்து செத்து போயிட்டேன். தட்டு மாதிரி தெரியாம நான் கீழே விழுந்ததுனால தான் என்னுடைய உயிரை பிரிஞ்சிருச்சு. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எழுதிருக்குது. சரி நீ என்ன கேட்க வந்து அதை முதல் கேளு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரிவாதி கேட்கிறாரு. எனக்கு ஒரு பாட்டில் சரக்கும் ஒரு படைகளும் எனக்கு வைக்கணும், அதாவது அசைவ படை வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. நீ சொன்ன மாதிரி அதை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி உனக்கு விருந்து போடுறோம், அதை எல்லாமே சாப்பிட்டுட்டு அவனுடைய உடம்பு விட்டு நீ போயிடணும், அது மட்டும் இல்லை இந்த வீட்டை விட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கேட்கிறாரு. உடனே அந்த ஆன்மாவுமே சத்தியவாக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு படையல் வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குது. அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திலேயே அந்த நபர் எதிர்பார்த்த மாதிரியே, அதாவது அந்த ஆன்மா எதிர்பார்த்த மாதிரியே படைகள் ரெடி பண்ணுறாங்க. அப்படி படைகள் ரெடி பண்ணி அவங்களுடைய பையன் வாயிலாகவே அந்த ஆன்மா வந்து அந்த படைகள் எடுத்து சாப்பிடுதுங்க. அப்படி சாப்பிடக்கூடிய இந்த காட்சியை பார்த்துக்கூடிய உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே மிரண்டு போய் தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பார்த்திபனுடைய தம்பியை பார்த்தா ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாருங்க, அந்த அளவுக்கு சாப்பிடவே மாட்டாரு. ஆனால் இந்த ஆன்மா அவருடைய உடம்புல இறங்கினதுக்கு பிறகு அந்த சாப்பாடை வந்து ஃபுல் விட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த சரக்கை வந்து லைட்டாக ஒரே ஒரு வாய் மட்டும் தாங்க வச்சிருக்கிறாரு. வச்ச உடனே அந்த மாந்திரிவாதி டக்குன்னு அந்த பாட்டில் எடுத்து மறைச்சு வச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு சத்தியவாக்கு கொடுத்துட்டு, இனிமேல் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கொடுத்துட்டு அவருடைய உடம்பு விட்டே டிசப்பியர் ஆகிடுது. அதன் பிறகு அந்த மாந்திரிகவாதி, இனிமேல் அந்த பையனுடைய ஆன்மாவால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த வீட்டிலேயே நீங்கள் தாராளமாக தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிக்கிறாரு.
அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் அந்த நபர் இறந்து போய் 2017 காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்துக்கு நடந்த அமானுஷ்யமான நிகழ்வு பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த மாந்திரிகவாதி சொன்னார் இல்லையா, இனிமேல் அந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு. அந்த ஆன்மா சத்தியவாக்கு கொடுத்த மாதிரியே அந்த ஆன்மா மறுபடியும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்திபனுக்கே அந்த ஒரு சந்தேகம் வந்துருக்குதுங்க. அதாவது இவருடைய தம்பியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஃபுல் பாட்டில் சரக்கு கிடைச்சலையா, கேட்ட உடனே அந்த சரக்கு எடுத்து அவருக்கு முன்னாடி வச்சாங்க. வச்சதுக்கு பிறகு ஒரு வாய் வச்ச உடனே அந்த பாட்டிலேருந்து பறிச்சுட்டார் இல்லையா அந்த மாந்திரிவாதி. அதுக்கான காரணத்தை கேட்கும்பொழுது அந்த மாந்திரிவாதி என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஆன்மா எந்த காரணத்துக்காக இறந்து போயிருக்குதோ அது சாகக்கூடிய அந்த தருவாயில் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சோ அந்த நினைப்போட தான் இருக்கும். அது ஆசை நிறைவேற்றுறதுக்காக தான் அது கேட்கக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி கொடுப்போம். நம்ம சாப்பாடு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் அதுக்காண்டி சரக்கு கேட்குது, பீடி சிகரெட்லாம் கேட்குது அப்படின்றக்காண்டி எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சரக்குலேயே நான் தண்ணி தான் கலந்துருந்தேன். ஏன்னா உங்களுடைய தம்பிக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இருந்திருக்காது. அந்த ஆன்மாவை ஏமாற்றணும், அது மட்டும் இல்லாமல் அது மனசார நம்பணும் அப்படின்றக்காண்டி தான் அந்த சரக்கில் தண்ணியை கலந்து நான் குடிக்கிறதுக்காண்டி கொடுத்தேன். மற்றபடி அந்த சரக்கு முழுசாக கொடுத்தோம் அப்படின்னா இவனோட உடம்பு தான் பாதிக்கப்படுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சுக்கிறாரு. அதே மாதிரி சத்தியவாக்கு கொடுத்துருச்சுன்னா அந்த ஆன்மா மறுபடியும் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது அப்படின்றதாங்க உண்மை அப்படின்றதாங்க நான் நம்புறேன். மீண்டும் இது போல தரமான தெளிவான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.